ஸோ நேற்றைய ஆட்டம் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் முலான்பூர் சண்டிகர் அந்த கிரவுண்டில் வந்து முதல்ல போலிங்கை தேர்வு செஞ்சு எஸ்ஆர்ஹெச் போலிங் கூட வந்தால் சூரியவன்சி எல்லாரையும் ஆஃப் பண்ணி விட்டான் சைலண்டாக. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா வந்து எலிமினேட் ஆன மஞ்சா பசங்க இப்போ ஜடேஜா எங்கள் தளபதி அங்கே இருக்கிறாரு, அதனால ராஜஸ்தானுக்கு சொம்பு தூக்குவோன்னு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சப்போர்ட் வந்து ராஜஸ்தானுக்கு வந்துச்சுன்னா அவங்க ஃபைனல் வந்துட்டா அகேன்ஸ்டா நாங்கள் தானே விளையாடுறோம், நீங்கள் மஞ்சாலேருந்து எத்தனை டீமுக்கு பச்சந்தி அம்மாறினாலும் ஒரே ஒரு டீமுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். சீசன்ல மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் 60 சிக்ஸ் அடிச்சு இப்போ கிறிஸ் கெயிலோட ரெக்கார்டை வந்து முறியடிச்சிருக்காரு சூரியவன்சி. இதுதான் வந்து அவர் பண்ண பெட்டர் திங்ஸ்ல ஒன்று. அந்த 15 வயசு பையன் இந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவனோட பர்ஃபார்மன்ஸை நோக்கி நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரே ட்விட்டர் பதிவு செஞ்சிருக்காரு. டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா விசில வச்சு இப்படி கலாய்ச்சிருக்காரு. அப்போ வந்து டிராவிஸ் ஹெட்டை வந்து எதிர்த்த நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ விராட் கோலியோட அந்த இன்சிடென்ட்ல டிராவிஸ் ஹெட்டை அப்படியே பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து தெரியறது என்னன்னா அவங்களுக்கு விராட் கோலி மேலே இருக்கிற வன்மம் மட்டும்தான். மென்டல் பசங்க, கிரிக்கெட் தெரியாதவங்கலாம் மஞ்சா சோகக்காரனாக இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இதோட அவங்க அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் பேசினா நல்லா இருக்கும். மூடிட்டு ஐபிஎல்லே பார்க்காம இருக்கணும். இது ரெண்டுத்துல எதுவுமே அவங்க பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை வி கால் தேம் ஆஸ் மஞ்சா மக்கான். எஸ்டர்டேஸ் மேட்ச் எப்படி போச்சு, உங்களுக்கு சூரியவன்ஷியோட பேட்டிங் எப்படி இருந்தது, அண்ட் ராஜஸ்தான் வின் பண்ணது எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.